தமிழ்நாடு அரசு வழங்கிய வெள்ள நிவாரண நிதியில் மத்திய அரசின் பணம் 75% இருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொகுதியான குளத்தூரில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காக்கி சட்டை அணிந்து கொண்டு அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது பாஜக இளைஞரணி சார்பில் அவருக்கு பொம்மை துப்பாக்கி வழங்கப்பட்டது. பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, திமுக அரசுக்கு பிரதமர் மோடி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அது ஆற்றில் போட்டது போல்தான் இருப்பதாக விமர்சித்தார். 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தும் இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தும் திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க. தொடர்ந்து கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் எதற்கு எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேற்று ஒருத்தர் சொன்னார், அண்ணன் ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பாருங்க. சென்னையில் இருக்கும் 3 எம்பிக்களுமே அரசியல் வாரிசுகள் எனவும் அண்ணாமலை சாடினார். அமைச்சராக இல்லாவிட்டாலும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்கக்கூடும் என குற்றஞ்சாட்டியுள்ள அமலாக்கத்துறை அவருக்கு ஜாமீன் வழங்க கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தவிர தற்போது வேறு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என அமலாக்கத்துறை தெரிவித்தது. 30 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்தால் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டார் என உறுதியாக சொல்ல முடியாது எனவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் அமலாக்கத்துறை வாதிட்டது. அமலாக்கத்துறை வாதம் நிறைவடைந்த நிலையில் வழக்கை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இதனிடையே அமலாக்கத்துறை வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைக்க கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மேலும் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை வெள்ளிக்கிழமை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்ட நீதிபதி அல்லி அதுவரை நீதிமன்ற காவலில் நீட்டித்து உத்தரவிட்டார். அவங்களுக்கு தமிழ் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியில் பேசுங்காங்க. ஹிந்தியில் நான் எப்படி, எனக்கு தமிழ் தெரிஞ்சால் தான், ஹிந்தி தெரிஞ்சால் தான் நான் ஹிந்தி பேசுவேன் சார். இந்தியில் பேசினால் தான் டிக்கெட் கொடுப்பேன் என்று ரயில்வே ஊழியர் கூறியதால் தான் இப்படி கொந்தளித்துள்ளார் இவர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ஏராளமான பயணிகள் முன்பதிவு செய்ய காத்திருந்துள்ளனர். அப்போது டிக்கெட் கவுண்டரில் பணியில் இருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரியாததால் டிக்கெட் கொடுக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்தி தெரிந்தவர்களுக்கு மட்டுமே டிக்கெட் தரப்படும் என கூறியதால் அதிர்ச்சி அடைந்த பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கண்காணிச்சாதான் பொதுமக்கள் இனிமே பாதிக்கப்பட மாட்டாங்க. இதை போட்ட டிக்கெட்டே அடிக்க தெரியாத நபர்கள் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும். தமிழ் அல்லது ஆங்கிலம் தெரிந்தவர்களை பணியில் அமர்த்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் கல்லூரி மாணவிகள் நடத்திய ஆடை அலங்கார அணிவகுப்பின் காட்சிதான் இது. கூட்டுறவுத்துறையின் கீழ் திருப்பூர் மங்கலம் சாலையில் செயல்பட்டு வரும் திருப்பூர் குமரன் மகளிர் கலைக்கல்லூரியில் ஆடை வடிவமைப்பு துறையின் சார்பில் பேஷன் எக்ஸலைட் 2024 எனும் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்தப்பட்டது. 3ஆம் ஆண்டு மாணவிகள் 12 குழுக்களாக பல்வேறு தலைப்புகளில் ஆடைகளை வடிவமைத்தனர். இதை அணிந்து கொண்டு மாணவிகள் ஒய்யார நடைபோட்டு பார்வையாளர்களை கவர்ந்தனர். இந்தியன் அண்ட் மாடர்ன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எங்களோட கார்மெண்ட்ஸ். மோரோவர் இந்தியன் ரிலேட்டடா லெஹெங்கா அந்த மாதிரி நம்ம சாரி அதெல்லாம் பண்ணிட்டு ஃபேப்ரிக் கலர்ஸ்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருந்து எடுத்துருக்கோம். டாப் ஷோல்டர்ஸ், பேக்லெஸ், கிராப் டாப் அந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். மாணவிகளின் தனித்திறமை வளர்வதோடு சமூகத்தில் தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வரவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் உதவிகரமாக இருக்கும் என பேராசிரியர்கள் தெரிவித்தனர். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக பெரம்பலூரில் காவலரின் மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக மற்றொரு காவலரே கைது செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூர் தண்ணீர் பந்தல் அருகே உள்ள ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு காவல்துறையில் வாகன ஓட்டுநராக உள்ள சதீஷ்குமாரின் வீட்டருகே ஆயுதப்படை காவலர் பிரபாகரனும் வசித்து வந்தார்.
இந்நிலையில் தன் வீட்டு வாசலில் போனில் பேசிக் கொண்டிருந்த சதீஷ்குமாரின் மனைவியை அங்கு போதையில் வந்த ஆயுதப்படை காவலர் பிரபாகரன் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய மொட்டை மாடிக்கு தூக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. பிரபாகரனிடமிருந்து தப்பித்து வந்து சதீஷ்குமாரின் மனைவி நடந்ததை கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆயுதப்படை காவலர் பிரபாகரனை கைது செய்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பெரம்பலூர் கிளை சிறையில் அடைத்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மக்களவைத் தேர்தலுக்கான சின்னம் தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். மக்களவைத் தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டுகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. தேர்தலில் தனிச்சின்னத்தில் போட்டியிட ஏதுவாக பம்பரம் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் மதிமுக சார்பில் ஏற்கனவே மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை வைகோ சந்தித்தார். அப்போது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவின் நகலை வழங்கினார். மக்களவைத் தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு அண்மையில் தேர்தல் ஆணையம் டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியது குறிப்பிடத்தக்கது.